எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. கிறிஸ்து இயேசுவில் பேரன்பு மிகுந்த சகோதரிகளே, சகோதரர்களே, திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கமான திருவருகை காலத்தின் முதல் நாள், வாரத்தின் முதல் நாள், மாதத்தின் முதல் நாள், ஆண்டின் நிறைவு மாதமாகிய டிசம்பர் மாதத்தில் நாம் எதிர்நோக்கை பற்றி சிந்திக்க அழைப்பு பெற்றிருக்கிறோம். அன்பு மிகுந்தவர்களே, இன்றைய வழிபாட்டு வாசகங்களும் சரி, அல்லது இன்றைய திருவழிபாட்டு ஆண்டின் தொடக்கமான திருவருகை காலத்தின் முதல் வாரமும் சரி, இரண்டு முக்கியமான செய்திகளை நமக்கு அறிவிக்கிறது. நாம் கிறிஸ்துவின் பிறப்பிற்காக தயார் செய்கின்றோம். இரண்டாவதாக, நாம் கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்காக நம்மையே தயார் செய்கின்றோம். இதைத்தான் இன்றைய மூன்று வாசகங்களும் நமக்கு முன்னெடுப்பதாக அமைந்திருக்கிறது. இன்றைய முதல் வாசகத்தினுடைய வரலாற்று சூழலை நாம் பார்த்தோமேயானால், அந்த இஸ்ராயல் மக்கள் எந்த அளவிற்கு இறைவனை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். கிமு 587 இஸ்ராயல் மக்கள் பாபிலோனியர்களால் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். இரண்டாம் நேபுகத்நேசரால் இஸ்ரேல் மக்களினுடைய புனித தலமாக இருந்த அந்த எருசலேம் ஆலயமானது தரைமட்டமாக்கப்படுகிறது. அந்த மக்கள் அனைவரும் அடிமைகளாக பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்படுகிறார்கள். தங்கள் தெய்வத்தை எப்போது பார்ப்போம், எப்போது தங்களது வழிபாடுகளை எல்லாம் முன்னிறுத்துவோம் என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்த அந்த சூழலில்தான் இறைவாக்கினர் எரேமியா வழியாக ஆண்டவர் ஒரு அற்புதமான செய்தியை தருகிறார். நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிரை ஒன்றை முளைக்கச் செய்வேன், அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் என்று உரைக்கின்றார். ஆக அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தியைத்தான் ஆண்டவர் வழங்குகின்றார். நீங்கள் எப்போதும் இப்படியாக அடிமையாக இருக்க போவதில்லை, நிச்சயமாக உங்களுக்கு நீதியையும் நேர்மையும் வழங்கக்கூடிய தாவீதின் மரபிலிருந்து ஒரு தளிரை தோன்றச் செய்வேன் என்று ஆண்டவர் ஒரு அற்புதமான வாக்குறுதியை அளிக்கின்றார். அந்த மக்களின் எதிர்நோக்கானது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இறுதியில் அவர்கள் மீட்பும் பெறுகிறார்கள். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் மடலிலே நாம் ஆண்டவரினுடைய இரண்டாம் வருகையை எப்படி எதிர்நோக்கி காத்திருக்க முடியும் என்பதற்கான 3 வழிமுறைகளை வழங்குகிறார். முதலாவதாக, நமது அன்பானது நாள்தோறும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அன்பானது எப்பொழுதும் ஏதோ ஒரு குட்டையை போல, குளத்தை போல அப்படியே இருக்கக்கூடாது. அப்படி தேங்கி போனால் நிச்சயமாக அது நாற்றம் எடுக்கும். அன்பானது நதியை போல பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நல்ல நீரோடையாக, வளர்ச்சியை தரக்கூடியதாக மாறும் என்பது பவுலினுடைய முதல் கண்ணோட்டமாக இருக்கிறது. இரண்டாவதாக, நாம் அனைவரும் குற்றமற்ற தூய்மையான வாழ்வு வாழ வேண்டும் என்பது பவுலினுடைய இரண்டாவது பார்வையாக இருக்கிறது. நாம் இந்த இரண்டையும் கடைபிடிக்கும் பொழுது மூன்றாவது கனியாக நமக்கு கிடைப்பது நாம் தூய வாழ்வை பெற முடியும். இதுதான் பவுல் இரண்டாவது வாசகத்தின் வழியாக நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஏதோ அச்சத்திற்குரிய செயல்களை எல்லாம் இயேசு குறிப்பிடுவதாக இருக்கிறது. இது அச்சத்திற்கான செய்தி அல்ல, மாறாக நாம் அவரது மீட்பிற்கான தயாரிப்பினுடைய நிகழ்வாகத்தான் இது அமைந்திருக்கிறது. இயேசு குறிப்பிடுகிறார் அல்லவா, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம், இப்படி உலகம் அழிவதற்குரிய சூழல்கள் எல்லாம் நிகழும் பொழுது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் மீட்பு உங்களை நோக்கி நெருங்கி வருகிறது. அப்படியானால் நாம் எவ்வாறு தலை நிமிர்ந்து நிற்பது? இந்த மீட்பை எவ்வாறு நாம் எதிர்கொள்வது? இதற்கான வழிமுறைகளைத்தான் நாம் அடுத்த ஆண்டு யூபிலி ஆண்டை தொடங்க இருக்கின்றோம். அதனுடைய முன் தயாரிப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த மே மாதம் 9ஆம் தேதி ஒரு மடல் ஒன்று எழுதுகிறார். அந்த மடலில் லத்தீன் மொழிபெயர்ப்பில் ஸ்பெஸ் நான் கன்ஃபந்துத் என்று குறிப்பிடுகிறார். அதாவது ரோமியருக்கு எழுதிய மடல் 5:5 மையமாக வைத்து எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்ற தலைப்பில் அந்த மடலை எழுதுகிறார். அந்த மடலில் 8 முக்கியமான செய்திகளை அறிவிக்கிறார். இந்த செய்திகளை, இதை நாம் வாழ்வாக்கும் பொழுது நிச்சயமாக கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகைக்கு நம்மையே நாம் தயார் செய்ய முடியும் என்கிறார். முதலாவதாக, நாம் முதியோரையும் நோயுற்றோரையும் சென்று சந்திக்க வேண்டும். இதுதான் திருத்தந்தை விடுக்கக்கூடிய முதல் அழைப்பாக இருக்கிறது. இரண்டாவதாக, இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் நாம் எப்பொழுதும் முன்னுரிமை வழங்க வேண்டும். மூன்றாவதாக, அகதிகளையும் புலம்பெயர்ந்தோரையும் நாம் காணும் பொழுது அவர்களை ஏதோ வேற்று கிரகவாசிகளைப் போல் பாராமல் அவர்களுக்குரிய மதிப்பையும் மாண்பையும் நாம் வழங்க வேண்டும் என்று திருத்தந்தை அறிவுறுத்துகிறார். நான்காவதாக, ஏழ்மையை ஒழிக்க வேண்டும். ஏழைகளை அல்ல, மாறாக ஏழ்மையை ஒழிக்க வேண்டும். ஐந்தாவதாக, இந்த ஏழ்மையை நாம் ஒழிக்க வேண்டும் என்றால் ஒன்றுமே இயலாத மனிதர்கள்,
தங்களால் பெற்றுக்கொண்ட கடனை கொடுக்க முடியாத மனிதர்களுக்கு முயன்றால் அந்த கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள். அதுதான் உண்மையான யூபிலி ஆண்டின் மையம் என்று குறிப்பிடுகிறார். ஆறாவதாக, திருத்தந்தை எப்போதும் வலியுறுத்தக்கூடிய இந்த சுற்றுச்சூழலை நீங்கள் பராமரியுங்கள், பாதுகாருங்கள், அந்த சுற்றுச்சூழலினுடைய பேணி காப்பாளர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை அறிவுறுத்துகிறார். ஏழாவதாக, நாம் அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது திருத்தந்தையினுடைய அறைகூவலாக இருக்கிறது. இறுதியாக, திருத்தந்தை அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக கூறுவது, பிறரை மன்னியுங்கள், பிறர் செய்த தவறுகளை மன்னியுங்கள். அதற்கு முன்பாக நாம் செய்த குற்றங்களை இறைவன் முன்பாக அறிக்கையிட்டு அதற்கேற்ற மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு நாம் ஒப்புரவு அருள் சாதனத்தை அடிக்கடி பயன்படுத்த வேண்டும் என்று திருத்தந்தை குறிப்பிடுகிறார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்ப்போம், நாம் எதிர்நோக்கினுடைய மக்களாக இருக்கின்றோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் தான் என்பது யூபிலி ஆண்டினுடைய மைய செய்தியாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் வாரமான இந்த திருவருகை காலத்தின் முதல் வாரத்தின் செய்தியாக இருப்பது எதிர்நோக்கின் மக்களாக இருக்க வேண்டும். ஆகவே இறைவனுடைய வருகையை இந்த 8 செயல்பாடுகளை கடைபிடிப்பதன் வழியாக எதிர்நோக்கி இருப்போம். நிச்சயமாக இறைவன் நமக்கு ஒரு நல்ல செய்தியை வழங்குவார்.